அன்பார்ந்த மாஸ் டிபேட் சேனலின் சார்பாக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் போர்ல அமெரிக்கா பின்னணி இருந்து இஸ்ரேலை தூண்டிவிட்ட விஷயத்தை கடந்த காணொலியில நம்ம பார்த்தோம். ஆனா ஈரான் கொடுத்த பதிலடியில இஸ்ரேல் சுக்குநூறா நொறுங்குவதை பார்த்த அமெரிக்காவுக்கு தானே இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு தானே நேரடியாக இறங்குவதை தவிர அமெரிக்காவுக்கு வேறு வழி இல்லை. அதனால பாத்தீங்க சொன்னா ஆனா உலக நாடுகள் எல்லாம் சீனா, ரஷ்யா, வடகொரியா, பாகிஸ்தான் உட்பட எல்லா நாடுகளும் இந்த போர்ல அமெரிக்கா நேரடியா ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா கடுமையாக எச்சரித்தார்கள். சீன அதிபர் ஜி ஜின்பிங் முதல் முறையாகவே எச்சரித்திருக்கிறார். போர் தொடங்குவதற்கு முன்னாடி அமெரிக்கா தாக்குதல் தொடங்குவதற்கு முன்னால ரஷ்ய அதிபர் புட்டினும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் 1 மணி நேரம் தொலைபேசி உரையாடல்கள் என்பது நடத்தி அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக ஈடுபட்டால் அது மத்திய கிழக்காசிய பகுதியில மேலும் பதற்றத்தை அது அதிகரிக்கும் சொல்லி எச்சரிச்சாங்க ரெண்டு தலைவர்களும். ஆனா அதே மீறி பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் ஒரு இறையாண்மை மிக்க தேசம் ஈரான், அந்த நாட்டின் மீது நேற்றைய தினம் போர்ட்டோ, இஸ்பகான், நாஸ்கான் இந்த மூன்று அணுமின் நிலையங்கள் மீது அமெரிக்கா B-2 என்ற ஸ்டெல்த் போர் விமானம் மூலம் 15,000 டன் 15,000 கிலோ எடையுள்ள வெடிகுண்டை சுமார் அதுல 2,400 கிலோ வெடிமருந்து நிரப்பப்பட்டு அந்த குண்டுகள் மீது ஈரானுடைய 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்திருக்கிறது. ஆனால் அந்த தாக்குதல் வெற்றி பெற்றிருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் பாத்தீங்க சொன்னா ஊடகங்களிலும் கிடைக்கக்கூடிய தகவல் அது பெரிய அளவுக்கு வெற்றி இல்லை அப்படின்னு தான் பாத்தீங்க சொன்னா சொல்றாங்க. அதாவது தாக்கப்பட்ட 3 அணுசக்தி நிலையங்களில் இருந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கதிர்வீச்சும் பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்றத ஈரானுடைய அணுசக்தி முகமையும் தெரிவிச்சிருக்குது, ஐநாவுடைய அணுசக்தி முகமையும் தெரிவிச்சிருக்குது. இந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்னாடியே இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் என்று ஈரானுக்கு தெரிந்து போட்டோ அந்த அணுசக்தி நிலையத்தில் இருந்து அங்க இருக்கக்கூடிய யுரேனியத்தை உட்பட அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாலேயே 15க்கும் மேற்பட்ட லாரிகளை கொண்டு ஏற்றி வேறு இடத்துக்கு மாற்றி இருப்பதாக அமெரிக்காவுடைய வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை நிறுவனமே சொல்லியிருக்கிறது. இது செயற்கைக்கோள் படங்களின் மூலமும் உறுதிப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் என்பது இன்னைக்கு பாத்தீங்க சொன்னா இது ஈரான் இஸ்ரேல் இல்லது ஈரான் அமெரிக்கா என்பது மாறி இன்னைக்கு என்னன்னா ஈரானை தாக்கியதன் மூலம் நாங்கள் போரில் நினைக்கிறோம் என்று ஏமன் அறிவித்திருக்கிறது. ஈரான் தாக்குதலுக்கு பின்னாடி அமெரிக்கா தொடங்கி வைத்ததை நாங்கள் முடிப்போம் என்று ஈரானும் அறிவித்திருக்கிறார்கள். ஈரானுடைய அதிபரும் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் அயதுல்லா காமேனியும் பாத்தீங்க சொன்னா அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா தாக்குதலுக்கு பின்னால் இனிமேல் ஈரான் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லும் போது உடனடியாக ஈரான் தாக்குதல் நடந்ததுக்கு பின்னாடி தான் இஸ்ரேல் மீது கொத்து கொத்தாக ஏவுகணைகளை வீசி இஸ்ரேலுடைய தென்னரி நகரை சிதைத்திருக்கிறது. நினைத்து கூட இஸ்ரேலும் அமெரிக்காவும் பார்க்க முடியாத அளவுக்கு ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஆக இந்த போர் பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதன் மூலம் உடனடியாக பாத்தீங்கன்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சி நேற்றைய தினம் உடனடியாக ரஷ்யாவுக்கு புறப்பட்டு ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேசியிருக்கிறார். ஆக இந்த போர் இன்னும் மத்திய கிழக்காசியா முழுவதும் விரிவடையும் என்பதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே சீனாவுடைய 2 உளவு கப்பல்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த ஈரான் இருக்கக்கூடிய அந்த மத்திய கிழக்காசிய கடல் பிராந்தியத்தில் இருக்குது.
இன்னொரு பக்கம் வந்து இந்த போரின் மூலம் நான் ஏற்கனவே வந்து கடந்த காணொலியிலே சொன்னேன், இந்த போரின் மூலம் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் விலை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குது. இப்ப ஈரானுடைய நாடாளுமன்றம் வந்து ஹார்முஸ் அந்த கடல் பகுதியை மூடுவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இது உலகின் கச்சா எண்ணெய் தேவையில்லை 20% அந்த பகுதி வழியாகத்தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போது. இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய் தேவைய 40% வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் வந்து கொண்டு வரப்படுது. இன்னும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்காவுடைய எண்ணெய் நிறுவனங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த கச்சா எண்ணெயும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் பாத்தீங்கன்னு சொன்னா கொண்டு போகப்படுது. ஆக ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் மூடினால் உலகம் முழுவதும் இந்த கச்சா எண்ணெய் விலையின் உயர்வின் காரணமாக பணவீக்கம் அதிகரித்து அத்தியாவசிய பொருட்கள் விலை என்பது கடுமையாக உயர்ந்து அதனால வந்து சாதாரண ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இதுல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நமக்கு கடந்த காலத்துல பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஐநா சபையில வந்து பேசும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுக்கு ஆதரவாக உறுதியாக நின்ற நாடு ஈரான், நம்முடைய நட்பு நாடு ஈரான். ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் இது இன்னும் வரைக்கும் இந்த போர் சம்பந்தமாக ஒரு உறுதியாக ஈரான் பக்கம் நிக்கிறோமா இஸ்ரேல் பக்கம் நிக்கிறோமா எந்த கருத்தும் தெரிவிக்கல. மறுப்பான பதில்களையே வந்து பாத்தீங்கன்னு சொன்ன சொல்றாங்க. அதை நான் இது வந்து ஒரு இறையாண்மை மிக்க தேசத்தின் மீது நடக்கக்கூடிய தாக்குதலை உறுதியாக எதிர்ப்பதற்கு திராணியற்ற அரசாக இந்த மோடி அரசாங்கம் இருக்கிறது என்பதை கடந்த காலங்களிலே சொல்கிறேன். இந்த அரசாங்கத்துடைய வெளியுறவு, அதாவது பிஜேபி அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கை என்பது இந்தியாவினுடைய நீண்ட கால நலன்களை அடிப்படையாக கொண்டதை இல்லாமல் RSS சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய வெளியுறவு கொள்கையாகவே அது வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இது இந்தியாவுக்கு இந்தியாவுடைய எதிர்கால நலனுக்கு இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஆபத்தாக வந்து போய் முடியும் என்பதை நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது பாகிஸ்தான் கூட உறுதியாக அமெரிக்காவுடைய தாக்குதலை கண்டிச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் ராணுவ தளபதியோட 3 நாளைக்கு முன்னாடி டின்னர் சாப்பிட்டுக்கிறாரு ட்ரம்ப். ஆனா இந்த சூழ்நிலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாகிஸ்தான் வந்து உறுதியாக இந்த அமெரிக்காவை கண்டித்திருக்கிறது, சீனா கண்டித்திருக்கிறது, ரஷ்யா, இந்தியாவுடைய நட்பு நாடு ரஷ்யா தீவிரமாக கண்டித்திருக்கிறது. இப்படி உலக நாடுகள்லாம் கண்டித்திருக்கிறது. வடகொரியா வந்து மத்திய கிழக்காசியால இஸ்ரேல் வந்து ஒரு புற்றுநோய், அது உலகத்தினுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலான குற்றவாளி என்று உறுதியாக வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன் கண்டித்திருக்கிறார். ஆனால் மோடி அரசாங்கம் இது வந்து அதாவது ஒரு உறுதியாக ஒரு இறையாண்மை மிக்க தேசத்துக்கு மீது நடக்கிற தாக்குதலை கண்டிப்பதில் மிகப்பெரிய தயக்கம் காட்டுகிறது என்பதை நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம்.